ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரதச்சத்து, இப்படி நிறைய சத்துக்கள் நிறைந்த முளைக்கட்டின பயிர் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் அவங்களோட ஃபுட்டில் இதையும் எடுத்துக்கலாம். முதல்ல பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். பாசிப்பயிரை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு 7-8 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி மிக்சடு பயிர்லையும் நம்ம தயாரிச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி காராமணி, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு கழுவி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி வெந்தயத்தையும் நம்ம முளைக்கட்டி சாப்பிட்லாம். அதையும் நான் ஒரு பவுலில் சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதிலேருந்து நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்குவோம். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. மஸ்லின் கிளாத் இல்லைனா காட்டன் கிளாத், இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நனைச்சி பிழிஞ்சுக்கோங்க தண்ணியை. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிற பாசிப்பயிரை அந்த துணியில் சேர்த்துடலாம். துணி ஈரமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பாசிப்பயிரில் தண்ணியே இல்லை, நல்லா வடிஞ்சிருக்கு. இப்போ இந்த துணியை நம்ம கொஞ்சம் டைட்டாகவே கட்டி வச்சிடலாம். கட்டிட்டு நான் அதே பவுலில் அப்படியே வச்சிடுறேன். இப்போ இன்னொரு காட்டன் கிளாத்தையும் நனைச்சிட்டு அந்த மிக்சடு பயிரை தண்ணியை வடித்து அந்த காட்டன் கிளாத்தில் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம துணியில் கட்டி வச்சிடலாம். கட்டிட்டு நான் அதே பவுலில் அப்படியே வச்சிடுறேன். இப்போ நல்லா ஊறி இருக்கிற வெந்தயத்தையும் தண்ணி வடிச்சிட்டு இன்னொரு காட்டன் கிளாத்தில் சேர்த்து அதையும் நம்ம கட்டி வச்சிடலாம். அதையும் ஒரு பவுலில் வச்சிடுறேன். இந்த மாதிரி வெந்தயத்தையும் நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது தான். அந்த முளைக்கட்டின பயிரோடவே கலந்து இதையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருக்கிறதுனால இதை நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அந்த மிக்சடு பயிரை ஊற வச்சாலும் அந்த மாதிரி அதை கலந்து கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை நம்ம தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிது. அதில் நிறைய விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன். அதாவது நாள் காலையில் இதை ரெடி பண்ணி வச்சேன். மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு பாருங்கள். ஒரு நாள் வச்சுருந்தாலே போதும், நல்லாவே முளை கட்டியிருக்கு. இது வெந்தயம், இது மிக்சடு பயிறு, இதுவும் பாருங்கள் நல்லாவே முளை கட்டியிருக்கு. இதை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வேக வைக்கவே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். சாலடாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வேக வச்சா தான் பிடிக்கும் அப்படின்னா லேசாக ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இல்லை மாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தாகவே இருக்கும். இப்போ இந்த முளைக்கட்டின பயிரை தயாரித்தாச்சு. இது நம்ம 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான ஒரு கண்ணாடி டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ இருந்துச்சுன்னா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ 1 வாரத்துக்கு கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ரெசிபி ஆஃப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.